உங்கள் ஜப் போயிட்டு அப்படி இல்லை உங்களுக்கு ஜப் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு வந்துட்டு இந்த 2025 அண்ட் அதுக்கு பிறகும் வந்துட்டு ஒரு ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜொப்பை வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அதே சமயம் வந்துட்டு அந்த ஜொப்பை நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம், எப்படி நீங்கள் வந்து அதில் ஏர்ன் பண்ணுறது, எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த 5 ஜொப்புமே வந்துட்டு இனி வரப்போகிற இயர்ஸில் வந்துட்டு பெரிய ஒரு கரியரை வந்துட்டு பில்ட் பண்ண போகுது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்துட்டு எல்லா இடத்தையுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைலில் கூட நம்ம சிரி, அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இதெல்லாம் தாண்டி எங்களோட ஆஃபீஸில் வந்துட்டு நான் ஒரு ஏஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபை கீவேர்டை சொல்லி நான் வந்துட்டு கமெண்ட் பண்ண சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் சென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு ஏஐ தான். அந்த ஏஐ தான் உங்களுக்கு தேவையான பிடிஎஃபாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு தேவையான ரிப்ளைஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏஐ அப்படிங்கிறது ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இனி வரக்கூடிய இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த ஏஐ டெவலப் பண்ணுறதுக்கோ அல்லது இந்த ஏஐ மேனேஜ் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவை. ஸோ அதனால இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கெரியர் வந்துட்டு பெரிய ஒரு டிமாண்ட்லேயே இனி வரப்போகிற இயர்லையும் சரி இந்த 2025லையும் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ரெடிக்ஷன் படி 2030க்குள்ளே இந்த ஏஐ வந்துட்டு குளோபல் ஜிடிபி 26% வந்துட்டு லீட் பண்ணும். அதாவது $15.7 ட்ரில்லியன். நீங்கள் ஏஐ பற்றி லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபைவரில் வந்துட்டு ஒரு சேவிஸாகவே இருக்குது. நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக உங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் ஏஐ ரிலேட்டடான ஒர்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வாங்கக்கூடிய சேலரியை விட பல மடங்கு அதிகமாகவே இருந்து நீங்கள் ஃபைவரில் வந்துட்டு வாங்கிக்க முடியும். செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங்னா இப்போ வந்துட்டு கிங்க் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மீடியா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப க்ரோ ஆகி போயிட்டுருக்கு. பிராண்ட்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், பிஸ்னஸ் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு வீடியோ கண்டென்ட்டுக்கு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. 2022 2032 வரைக்கும் 7% வரைக்கும் இந்த வீடியோ எடிட்டிங்கான கெரியர் வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு US Bureau of Labor Statistics வந்து சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரெடிக்ஷன் படி இனி வரக்கூடிய 10 வருஷத்துக்கு இந்த வீடியோ எடிட்டிங் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது 12% க்ரோ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸை வந்து நீங்கள் ஃபைவரில் வந்து செல் பண்ணி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு அதிகமாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதே போல் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும், நீங்கள் எது சரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் டராஸ்லையோ ஈபேலையோ வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணி அதை வந்து பர்ஃபெக்டாக எடிட் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் ஈபே அண்ட் டராஸில் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணி அதை வந்து ஷோகேஸ் பண்ணி நிறைய ஓர்டர்ஸை வந்துட்டு எடுத்துக்கொள்ள முடியும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே வந்துட்டு ஆன்லைனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்னஸஸுக்கு வந்து நம்ம எஸ்இஓ பண்ணணும், அட்ஸ் ப்ளே பண்ணணும், அதே போல் வந்து கண்டென்ட் டெவலப் பண்ணணும், அதே போல் வந்துட்டு டிஜிட்டல் டிராஃபிக்ஸை வந்துட்டு மெஷர் பண்ணணும், அதே போல் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து என்ன மாதிரி போகுது அப்படின்னு நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய நீட்ஸ் வந்து இருக்கிறதால அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் கெரியர் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக நடந்த ப்ரெடிக்ஷன் படி 2023 இந்த 2028க்குள்ள 9.1% வரைக்கும் இந்த கெரியர் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு ஃபைவரில் வந்துட்டு சர்வீசஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சர்வீசஸ் வந்து செல் பண்ணி நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறையவே வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட். டேட்டா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். அந்த டேட்டாவை வச்சு என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு வந்துட்டு அவங்களுடைய டேட்டா வந்துட்டு அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து தேவை. இந்த ஏஐ மாதிரி இனி வரக்கூடிய இயர்ஸில் வந்துட்டு இந்த ஜாபுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ரீசெண்டாக நடந்த ப்ரெடிக்ஷன் படி 2033க்குள்ளே இந்த ஜாப் வந்துட்டு 36% வரைக்கும் க்ரோ ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் அசட்ஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி தேவைப்படுது. சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்துட்டு அதிகமாக ஆக இந்த ஜாப்புக்கு வந்துட்டு டிமாண்ட் அதிகமாகி போயிட்டே இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய டிஜிட்டல் அசட்ஸ் வந்துட்டு பாதுகாக்கிறது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் வந்துட்டு தேவைப்படுது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு 44 செகண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு சைபர் அட்டாக்ஸ் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும்,
அல்லது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய டேட்டா அசட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கணும் வந்துட்டு அவங்களுக்கு $1 trillion வந்துட்டு லொஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்களோட அந்த டேட்டா அசட்ஸை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு எவ்வளோ சேலரி வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 5 ஜாப்ஸில் வந்துட்டு நீங்கள் எந்த ஜாப்பை வந்துட்டு சூஸ் பண்ண போகிறீங்க, எதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களோட சேவிஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைவரில் வந்துட்டு சேல் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபைவர் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நாங்கள் சென்ட் பண்ணுறோம்.